Hello all, welcome to RMIC Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography and environment topics in news last week பார்க்கலாம். So as usual, first list of topics பார்க்கலாம். ஏன் அந்த டாபிக் நியூஸ்ல இருந்துதான் சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டாபிக் குள்ள போய் டீடைல்டா பேசலாம். So first jute. நேஷனல் ஜூட் போர்டு வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஃபினான்ஷியல் இயர்ல ஜூட் ப்ரொடக்ஷன் வந்து ட்ராப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ நம்ம ஜூட் பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல். யூனியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல் வந்து ரொம்பவே ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல் பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் வால்மீகி டைகர் ரிசர்வ். வால்மீகி டைகர் ரிசர்வ்ல வந்து a leopard was founded ன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம இந்த லொகேஷன், இதோட பார்டர்ஸ், இதுக்குள்ள பாஸ் ஆகுற ரிவர்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ஹேபிடேட்ஸ். கேபினெட் சொல்லியிருப்பாங்க இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ஹேபிடேட் ஸ்கீம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி. ஸோ இது நியூஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் செகண்டரி அக்ரிகல்ச்சர்ன்னு சொல்லி ஒரு நியூஸ்ல இருந்தது. என்னன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து இதோட சென்டனரி செலிப்ரேஷன்ஸ்க்கு வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. எங்க? ராஞ்சி, ஜார்க்கண்ட்லன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம இது பத்தி டீடைலா பேசலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜூட். ஜூட் பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் எ கரீஃப் கிராப். ஓகே, அண்ட் இட் ரிக்வயர்ஸ் வெல் ட்ரைன்ட் அலுவியல் சாயில். ஓகே, அண்ட் நீங்க ஜூட் என்ன சொல்றோம்? கோல்டன் ஃபைபர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜூட் அண்ட் தட் இஸ் ஃபாலோட் பை பங்களாதேஷ். ஓகேங்களா? அண்ட் இந்தியாக்குள்ள வெஸ்ட் பெங்கால் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ஓகேங்களா? அண்ட் நிறைய ஜூட் மில்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால்ல தான் இருக்கு, ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் ஹூக்லி. ஓகேங்களா? அண்ட் வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம் இந்த ஒடிஷா, அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, ஆந்திர பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ஜூட் ப்ரொடக்ஷன் இருந்துட்டே இருக்கு. அண்ட் ஜூட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. ஓகே, அண்ட் இன்னொன்று என்னன்னா ஜூட் வந்து டு கல்டிவேட் ஜூட் உங்களுக்கு வாட்டர் தேவை வந்து ரொம்ப கம்மி தான். அண்ட் ஆல்சோ ஃபெர்டிலைசர்ஸ் தேவை கூட ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஜூட் கிராப் இஸ் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபெர்டிலைசர் அண்ட் வாட்டர் நீட் வந்து கம்பேர்ட் டு அதர் கிராப்ஸ் ஜூட்டுக்கு வந்து கம்மி தான். ஓகேங்களா? அண்ட் ஜூட் வந்து நீங்க அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா கார்பெட்ஸ் நந்து, கேரி பேக்ஸ் நந்து ஒரு பயோடிகிரேடபிள் மெட்டீரியலா வந்து நம்ம ஜூட்னு ப்ரிஃபர் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ ஜூட் பேக்கேஜிங் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கோம். கரெக்டா? இந்த ஜூட் பேக்கேஜிங் இம்ப்ரூவ் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன ஸ்கீம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அபவுட் ஜூட். அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல். சி ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் யூ ஷுட் பி நோயிங் திங்ஸ் அண்ட் சொல்லி நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்தோம். சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல். ஏவியேஷன் ஃபியூயல்னா என்ன? ஃபியூயல் தட் இஸ் யூஸ் டு பவர் ஏர்கிராஃப்ட்ஸ். கரெக்டா? அது வந்து இப்போ சஸ்டைனபிளா இருக்க போகுது. அப்படின்னா என்ன? இட் இஸ் கோயிங் டு பி பயோஃபியூயல் தட் இஸ் கோயிங் டு பவர் ஏர்கிராஃப்ட்ஸ். ஓகேங்களா? அப்படின்னா என்ன ஆகுது? கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வந்து ரொம்பவே கம்மி ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? கார்பன் இன்டென்சிட்டி கம்பேர்ட் டு த கன்வென்ஷனல் ஏவியேஷன் ஃபியூயல்ஸ், இங்க சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல்ஸ்ல வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் அண்ட் கார்பன் எமிஷன் இன்டென்சிட்டி வந்து ரொம்பவே கம்மி ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? அண்ட் இந்த சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல்னு வந்து நம்ம ப்ரமோட் பண்றதுக்காக பிளெண்டிங் டார்கெட்ஸ் வச்சிருப்போம். 2028க்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் பிளெண்டிங் நம்ம கொண்டு வரணும். 2030க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பிளெண்டிங் கொண்டு வரணும். இதுக்கு மூலியமா இவ்வளோ கார்பன் இன்டென்சிட்டி எமிஷன் இன்டென்சிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணணும்னு சொல்லி டார்கெட்ஸ் வச்சிருப்போம். ப்ளீஸ் ரெஃபர் டு த டார்கெட்ஸ் அண்ட் கமெண்ட் டவுன் இன் த கமெண்ட் செக்ஷன். இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் ஏன் நான் உங்களை வந்து ரெஃபர் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்றேன்னா நீங்க அது வந்து தேடி கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணும்போது that will be fixed in your minds. ஓகேங்களா? ஸோ அந்த டார்கெட்ஸ் வாட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபிக்ஸ்டு வந்து நீங்க ப்ளீஸ் கமெண்ட் டவுன் இன் த கமெண்ட் செக்ஷன். இங்க வந்து அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், முனிசிபல் சாலிட் வேஸ்ட் இதனந்து எல்லா பயோஃபியூயல்ஸ் வந்து பண்றாங்க. கரெக்டா? ஸோ இப்போ என்ன ஆகுது? இந்த ஃபார்மிங்லயும் அந்த எக்கானமி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனும் கம்மி ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஏர்கிராஃப்ட் பர்ஃபார்மன்ஸும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல் மல்டி டைமென்ஷனலி நம்மளுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்க போகுதுன்னு சொல்லி யூனியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல் வாஸ் இன் நியூஸ்.
அதுக்கப்புறம் வால்மீகி டைகர் ரிசர்வ். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டைகர் ரிசர்வ் இந்த மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நோ த ஸ்டேட். இது வந்து எங்க இருக்கு? பீகார். பீகார்ல இருக்கிற ஒன்லி டைகர் ரிசர்வ் இஸ் வால்மீகி டைகர் ரிசர்வ். அதுக்கப்புறம் த ரிவர்ஸ் ஃப்ளோயிங் த்ரூ த ரிசர்வ். ப்ளீஸ் நோ த ரிவர்ஸ் ஃப்ளோயிங் த்ரூ த ரிசர்வ் அண்ட் கமெண்ட் டவுன் இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இந்த வால்மீகி டைகர் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா பார்டர்ல சித்வன் நேஷனல் பார்க், நேபாளில் இருக்கிற சித்வன் நேஷனல் பார்க் வந்து பார்டர் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இட் ஃபார்ம்ஸ் த ஈஸ்டர்ன் லிமிட் ஆஃப் ஹிமாலயன் தெரை ஃபாரஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஈஸ்டர்ன் லிமிட் ஆஃப் ஹிமாலயன் தெரை ஃபாரஸ்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ பார்டரிங் சித்வான் நேஷனல் பார்க் ஆஃப் நேபாள். ஓகே. அண்ட் இந்த வால்மீகி டைகர் ரிசர்வ்ல வந்து நம்ம வைல்ட் லைஃப்னு சொல்லி எடுத்தோம்னா பெங்கால் டைகர் அண்ட் இந்தியன் ரைனோசரஸ், ஓகேங்களா, ஏஷியாட்டிக் எலிஃபென்ட் அண்ட் சொல்லி நிறைய அனிமல்ஸ் வந்து நிறைய வைல்ட் லைஃப் வந்து இங்க இருக்கு. ஸோ பெங்கால் டைகர், இந்தியன் ரைனோசரஸ், ஏஷியாட்டிக் எலிஃபென்ட் இதெல்லாம் இங்க இருக்கு. ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் த ரிவர்ஸ் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் டைகர் ரிசர்வ். அதுக்கப்புறம் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ஹேபிடேட்ஸ். ஓகேங்களா? பேர்லயே இருக்கு. வாட் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ்? வைல்ட் லைஃப் ஹேபிடேட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதோட இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமா 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் இட்ஸ் ஹேபிடேட் இன் த ப்ரொடெக்டட் ஏரியாஸ் லைக் நேஷனல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் காம்போனன்ட் பாத்தீங்கன்னா அவுட் சைட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் அண்ட் தேர் ஹேபிடேட்ஸ். ஓகே. ஸோ அண்ட் தென் வந்து ரிகவரி ஆஃப் அனிமல்ஸ், critically endangered animals ஓட recovery is the third component. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 3 components. First thing is protection of wildlife and development of its habitat in protected areas, outside protected areas and recovery of endangered, critically endangered animals and species. ஓகேங்களா? ஸோ அதுதான் integrated development of wildlife habitats ஓட components. and இதில் என்ன பண்றாங்கன்னா they are going to provide financial assistance to states and union territories to do all these activities. ஓகேங்களா? அதுதான் இங்க integrated development of wildlife habitats நடக்குது. ப்ராஜெக்ட் டால்ஃபின், ப்ராஜெக்ட் லயன் அதெல்லாம் கூட காம்போனன்ட்ஸா சொல்றாங்க. இங்க இது படிக்கும் போது நம்ம ப்ராஜெக்ட் டைகர் அண்ட் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே. ப்ராஜெக்ட் டைகர் அண்ட் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் இது வந்து எதுக்கு? எலிஃபென்ட்ஸ், எலிஃபென்ட் காரிடார்ஸ் அண்ட் எலிஃபென்ட் ஹேபிடேட்ஸ்னு வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி 1991-92 டைம்ல வந்த இனிஷியேட்டிவ். ப்ராஜெக்ட் டைகர் வந்து டைகருக்காக 1973ல எடுத்துட்டு வந்த இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ICAR, National Institute of Secondary Agriculture under Ministry of Agriculture and Farmers Welfare. ஓகேங்களா? இதுல வந்து நீங்க செகண்டரி அக்ரிகல்ச்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரைமரி அக்ரிகல்ச்சருக்கு நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு செகண்டரி அக்ரிகல்ச்சர் சொல்றாங்க. அண்ட் நீங்க இங்க செகண்டரி அக்ரிகல்ச்சர் வந்து கண்டிப்பா ஃபார்மிங் அண்ட் ரூரல் எக்கனாமிக்கு வந்து ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவேன். வித் தட் யூ கேன் ரிலேட். இப்போ சோயாபீன் இருக்கு. சோயாபீன் வந்து மில்க் அண்ட் புரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சே கார்ன் இருக்கு. அந்த கார்ன் வந்து நம்ம ஸ்டார்ச்டு சுகர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆகும்? இந்த சுகரோ இல்ல சோயா மில்க் அண்ட் புரோட்டீன்காக சோயாபீன் கல்டிவேஷன் ஜாஸ்தி பண்ணுவோம், கார்ன் கல்டிவேஷனும் ஜாஸ்தி பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இந்த பிரைமரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணி என்ன பண்றோம்? செகண்டரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் லைக் பீ கீப்பிங் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? அது வச்சு எக்கானமி, ஃபார்மர்ஸ் எக்கானமி அண்ட் ரூரல் எக்கானமி வந்து நம்ம ப்ரமோட் பண்ணலாம். நம்ம கண்ட்ரியில வி ஆர் மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். ஸோ நம்ம செகண்டரி அக்ரிகல்ச்சர் அதோட இஷ்யூஸ் அதோட ஆக்டிவிட்டிஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்றதுக்காகவே இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செகண்டரி அக்ரிகல்ச்சர் வந்திருக்கு. அண்ட் இட் ஃபோக்கஸஸ் ஆன் தட் issues of secondary agriculture. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு குயிக் ரிவிஷனுக்கு போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜூட். ஜூட் அப்படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கரீஃப் கிராப். அண்ட் சாயில் பார்த்தீங்கன்னா வெல் ட்ரைன்ட் அலுவியல் சாயில் அண்ட் we will also call that as golden fiber. India is the largest producer of jute followed by Bangladesh. And state இந்தியாவில் என்ன ஸ்டேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். அண்ட் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அதர் ஸ்டேட்ஸ் லைக் ஒடிஷா, மேகாலயா, அசாம், திரிபுரா அண்ட் ஆந்திர பிரதேஷ். அண்ட் இது வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஜூட்டுக்கு வந்து வாட்டர்
and fertilizers requirement வந்து கம்மி தான் because it is highly resistant to pests. ஓகேங்களா? and jute ஓட applications. ஓகேங்களா? where and all we are using that jute ன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் sustainable aviation fuel. It is a biofuel used to power aircrafts. கரெக்டா? இதனால என்ன நடக்குது? green house gas emission கம்மி ஆயிட்டு இருக்கு. carbon footprint, carbon emission intensity இது எல்லாமே கம்மி ஆயிட்டு இருக்கு compared to conventional aviation fuel. கரெக்டா? and இந்த அக்ரிகல்ச்சர் சாலிட் வேஸ்ட், முனிசிபல் சாலிட் வேஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம நல்லதுக்காக பெனிஃபிஷியலா யூஸ் பண்ண போறோம். ஸோ அங்கேயும் எக்கானமி ப்ரமோட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயலுக்காக நம்ம வச்ச பிளெண்டிங் டார்கெட்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வால்மீகி டைகர் ரிசர்வ், ஸ்டேட் பீகார், and it forms the eastern limit of Himalayan Terai forest, and it also borders Chitwan National Park of Nepal. and அங்க இருக்கிற வைல்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா பெங்கால் டைகர், ஏசியாட்டிக் எலிஃபென்ட், இந்தியன் ரைனோசரஸ் சொல்லியிருக்கு. ப்ளீஸ் ஃபைண்ட் த ரிவர்ஸ் ஃப்ளோயிங் த்ரூ வால்மீகி டைகர் ரிசர்வ்ஸ் அண்ட் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. அதுக்கப்புறம் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ஹேபிடேட்ஸ். இது வந்து integrated development of wildlife habitats la financial assistance to states and union territories edukku to protect and develop the wildlife habitats in the protected areas and also outside the protected areas and also to recover the critically endangered species. okayla adukapram ICAR NISA National Institute of Secondary Agriculture. Secondary agriculture என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. Value addition to the primary agriculture products. Example, extraction of milk and protein from soybean and extraction of starched sugar from corn and activities like beekeeping, mushroom cultivation அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம்? செகண்டரி அக்ரிகல்ச்சர் கீழே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறோம். அது ப்ரமோட் பண்ணி அந்த இஷ்யூஸ் டீல் பண்ணுறதுக்காக தான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செகண்டரி அக்ரிகல்ச்சர் இஸ் ஒர்க்கிங் ஆன். ஓகேங்களா? ஸோ aspirants, that's all for today. So please make a good notes out of it, keep revising it. and இன்னொன்று நான் என்ன சொல்லலாம்னுச்சுன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இட் வில் பி அப்டேட்டிங் டெய்லி. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு நியூஸ் சொல்கிறோம்னா அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகுறதுக்குள்ளேயோ இல்லை உங்களுக்கு ரீச் ஆகி ஆஃப்டர் சம் டேஸ் அதில் சேஞ்சஸ் நடக்கலாம். ஏன்னா தட் கேன் பி அப்டேட்டட். கரெக்டா? ஸோ அந்த அப்டேஷன் வந்து மோஸ்ட்டாக அந்த அப்டேஷன் இருக்கும்போது நானே உங்களுக்கு வீடியோஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இல்லாட்டினாலையும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாபிக் நம்ம பேசணும்னா அந்த டாபிக் திருப்பி நம்ம பேசலைன்னா அந்த டாப்பிக்கில் ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் நீங்கள் திருப்பி போய் அந்த நோட்ஸில் சேஞ்சஸ் பண்ணிட்டு எழுதுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ். டூ வெல். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.